சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர வீசலில் நம்ம முத்து இருந்துட்டு மீனாவை தேடிட்டு மாடிக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீனா இருந்துட்டு நீங்கள் அப்புறமா பேசிக்கலாமே நீங்கள் இந்த ஆர்டரை நல்லபடியாக முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு பேச்சை மாற்றுறாங்க. ரோகிணி இருந்துட்டு மீனா நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குற போது நம்ம முத்து வந்து நின்றுட்டுருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, சரிங்க மீனா அந்த பூ ஆர்டரும் நீங்கள் கரெக்டாக டைம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா உனக்கு என்ன பிரச்சனை? இந்த எப்போவுமே பார்லர் அம்மா உன்னை ஏதாவது பிரச்சனையில் மாட்ட விடணும், அம்மா கிட்ட ஏதாவது ஒன்று போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அது பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ என்னடனா அந்த பார்லர் அம்மா உனக்காக எல்லா விஷயமும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. நீ ஊரில் இருந்தே நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட முகமும் சரியில்லை, உன்னோட முகமும் சரியில்லை. நீ இப்போலாம் எதுலேயும் கவனமும் செலுத்த மாட்டேன்ற. நீ ஏதாவது உண்மையை மறைச்சா மட்டும்தான் நீ அப்படி இருப்ப. என்கிட்ட என்ன உண்மையை மறைச்சி வச்சுருக்க? தயவு செஞ்சு சொல்லு, முடிஞ்சால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவார். அதனால் பார்த்து பொறுமையாக தான் இவர்கிட்ட ரோகிணியை பற்றின விஷயத்த நம்ம மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு முத்துவை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு மீனா நீங்களும் ரோகிணியும் பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டேன், எனக்கு ரோகிணியை பற்றின விஷயம் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சு